அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கிணி ஜோதிடம் புதிய முறையில் உருவாக்கப்பட்டதற்கு அதை ஆய்வு செய்து இந்த யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். அதுதான் இந்த எண்கிணிதம் ஜோதிடம். வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு சாண பலனை சொல்லப்பட்டு வருகின்றேன். இதை ஒரு ஆதாரபூர்வமான ஒரு எண்கிணமாக நான் அமைத்து உள்ளேன். தித்தித்து 4 எழுத்து தித்தித்து 8 4 இல்லா கூட்டினாக்கா 33. அதனுடைய விதி என்கிறது 6. தித்தித்து 6வது எண்கிணிதம் நல்ல சுவைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த தித்தித்து 6வது விதி என்னை குறிக்கிறது. தித்தித்து விரைஸ்தானம் தானே, அதை ஏன் போட்டு 6வது எண்கிணத்தில் போய்ட்டு நிற்கிறது? 6வது எண்கிணத்தில் போய்ட்டு ருசிக்கப்படுகிறது. தித்தித்து அப்படின்னா தித்திக்க என்ற அர்த்தமாகிறது. தித்தித்து அதனுடைய பொருள் தித்திக்க செய்யுது. 6வது எண்கிணம் தான் நாவினுடைய ருசிகளை அறியக்கூடியது. அடுத்தபடியாக சூழல் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 3 6 1. இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதனுடைய விதி என்கிறது 1. சூழல்னா சூழ்ச்சி தந்திரம் என்று அர்த்தமாகிறது. சூழலுடைய பொருள் சூழ்ச்சி தந்திரம். சூழல் அதை விதி என்கிறது 1. 1ஆம் இடம்தான் சூழ்ச்சி தந்திரம் எல்லாமே. அதுதான் மனிதனை சிந்திக்க வைக்கிறது. சூழல் சூழ்ச்சி தந்திரம் பண்ணுறதெல்லாம் ஒன்றா நம்புறதான். லக்கணத்தில் பாவக்கிரகம்னா அவங்களுடைய தந்திரம்லாம் மிக கொடியதாக இருக்கும். சுபக்கிரகம் தான் சுபப்பண்ணாகவே இருக்கும். அதனால் லக்கணத்தில் பாவக்கிரகம் இருந்தால் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து ரொம்ப அவங்களுடைய எதிரிகளை ரொம்ப தந்திரம் செய்து மடக்குவார்கள். எப்படினாலும் சூழ்ச்சி தந்திரம் போட்டு செய்வது எப்போதும் நிலைக்காது. ஆனால் அதுக்குரிய லக்கணத்தில் சந்தனுடையோ அது லக்கணத்திலேயோ கிரகங்கள் இருப்பினும் அவர்களுக்கு நிறையா சூழ்ச்சி தந்திரங்கள் தெரியத்த வாய்ப்புகள் இருக்கும். அந்த எண்கிணமும் விட்டு கொடுக்கும். அடுத்தது புரிக்கு 2 எழுத்து 2 4. அதனுடைய விதி என்கிறது 6. புரி என்றால் அதனுடைய வார்த்தைகள் புரியோட பொருள் செய் என்று அர்த்தமாகிறது. புரியினா செய். புரியோட விதி என்கிறது 6 2 6. அது அந்த 6ஆம் இடத்தான் செய்ய சொல்கிறது. எல்லாமே செய் புரி அப்படிங்கிறதெல்லாம் செய் அப்படிங்கிறது அர்த்தமாகிறது. பிச்சுக்கு 3 எழுத்து 1 9 4. இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதனுடைய விதி என்கிறது 5. பிச்சு அது விதி என்கிறது 5. பிச்சுன்னா பித்து. 5ஆம் இடத்துல சில கிரகங்கள் சனியோ ராகோ கேதோ இல்லை அந்த வீட்டுக்குடையவன் பரிவர்த்தனை ஒரு கிரகமாக இருந்தால் அவர்கள் பித்து தான். ஆனால் பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது நீசப்பங்கமானாலும் ஒரு கிரகம் இருந்தால் தோஷத்தை கொடுக்கும். ஆனால் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் அந்த பரிவர்த்தனை கிரகம் நீச்ச கிரகத்தோடு இருந்தால் அவளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். அவளுடைய செயல்பாடு நல்லாவே இருக்கும். அதாவது பிச்சு அவளுடைய பொருள் பித்து என்று அர்த்தமாகிறது. பித்துக்கு 5வது விதியன். அந்த 5வது கிரகம்லாம் ரொம்ப அற்புதமான கிரகம், ரொம்ப அருமையான கிரகம். அந்த பாருங்கள், அந்த இடத்துலையே 5ஆம் இடத்திலே என்னென்ன வார்த்தைகள் ஊறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு குளத்தில் பல மட்டைகள் எப்படி சமநிலையை ஊறுகிறதோ அதுபோலவே ஒவ்வொரு எண்ணிலும் எத்தனை வார்த்தைகள் ஊறிக்கொண்டு இருக்கிறது, எத்தனை வார்த்தைகள் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த எண்கிணம் மூலமாக நாம் எண்கிணம் மூலமாக தெரிந்து வருகின்றோம். பானுக்கு 2 எழுத்து 3 6.
9, அதனுடைய விதி என்கிறது 9. வான் என்பது வான் விதி எண் 9. 9 கிரகமும் அதில் அடங்கியிருக்கு. வான் என்றால் சிதாகாசம். வானில் வந்து எல்லாமே சிதாகாசமே இருக்கும். அதனால் வான் என்பது சாதாரண விஷயம் இல்லை. மனிதனுக்கு மக்கள் கோயில் கட்டி அண்ணாந்து பார்க்கிறார்கள். கோபுரத்தை பார்ப்பது, கோபுரத்தை கட்டி மக்கள் அண்ணாந்து பார்க்குறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு அந்த நீர் ஊற்றும்போது கும்பாபிஷேக நீர் என்று வாங்குகிறார், தலையில் தெளிச்சுக்கிட்டு போகிறாங்க. அது வான் சிதாகாசம். அப்போ இந்த பூமிக்கு எது கோபுரம், இந்த பூமிக்கு எது பொம்மை, எது உருவம்? கோயிலில் கோபுரத்தில் எத்தனை பொம்மைகள் வைக்கிறோம், எத்தனை அடிகரை வைக்கிறோம், எத்தனை சேட்டைகளை வைக்கிறோம். அதுபோல் இந்த பூமியும் அண்ணாந்து பார்க்கிறது ஆகாயத்தை. அப்போ இந்த பூமி ஆகாயத்தை பார்க்கும்போது சூரியன் தெரிகிறது, சந்திரன் தெரிகிறது, 352 353 கிரகங்கள் தெரியுது, நட்சத்திர கிரகங்கள் தெரியுது, 54,000 கோடி விண்மீன் நட்சத்திரங்கள் அனைத்துமே தெரிய வருகிறது. பகல் நட்சத்திரம், இரவு நட்சத்திரம், இரவு விண்மீன்கள், பகல் விண்மீன்கள் என்று பல்வேறு புதிய கிரகணங்கள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் இந்த பூமி தான் அண்ணாந்து பார்க்குறது. பூமிக்கு எது கோபுரம் அப்படின்னா ஆகாயம்தான். அதுதான் ஒரு கவிஞர் ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா என்று ஒரு கவிஞர் அழகாக வர்ணித்து பாடல் அழகாக தத்துவமாக எழுதியிருக்கிறார். இந்த பூமிக்கு எது கோபுரம் என்றால் ஆகாயம்தான். அந்த ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை விண்மீன்கள், எத்தனை கிரகணங்கள், எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது வானவில். இந்த உலகத்துக்கு என்னென்ன நிறம் தேவை என்பதெல்லாம் நாம் வந்து மேகத்து மூலமாக தெரிந்து கொள்கிறோம், வான்வெளி மூலமாக தெரிந்து கொள்கிறோம் நிறங்களை. அத்தனை நிறங்களையும் இந்த வானில் தெரியவதை இந்த பூமி தான் பார்க்கிறது, நம்ம பார்க்க கிடையாது. பூமிக்கு எல்லாமே நட்சத்திரம், சூரிய, சந்திரன் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கிற போல தான். அப்போ பூமி தாய்க்கு எது கோபுரம் என்றால் ஆகாயம் தான். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கோள்கள், வண்ண கலர்கள், வண்ண நிறங்கள், அதிசயங்கள் அனைத்தையுமே இந்த பூமி தான் அண்ணாந்து பார்க்கும். நம்ம எப்படி கிட்டத்தில் பூமியில் நின்றுட்டு கோபுரத்தை பார்க்குற எல்லா பொம்மையும் தெரியுது இல்லையா, கண்ணுக்கு நேராக. அதுபோல் அந்த பூமி அண்ணாந்து பார்த்தா அந்த பூமி தாய்க்கு அத்தனையும் தெரியும். இத்தனை பேர் வானில் தெரிகிறார்கள், இத்தனை பேர் நமக்கு ஓவியமாக இருக்கிறார்கள், இத்தனை பேர் பொம்மைகளாக தெரிகிறார்கள், இத்தனை பேர் நட்சத்திரமாக இருக்கிறத இந்த பூமி தாய் அன்றாடம் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து தெரிய வருகிறது. ஆனால் நமக்கு நட்சத்திரம், சூரிய, சந்திரன், விண்மீன்கள், அதிசய கிரகங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் பூமிக்கு ஆகாயம்தான் கோபுரம். மக்களுக்கு நம்ம கட்டுனது தான் கோபுரம். நம்ம கட்டிடத்துக்கும் கலசத்தை கும்பேச நீர் தெளிக்கிறோம். ஆனால் இந்த பூமிக்கு ஆகாயம் அண்ணாந்து பார்த்தாக்கா என்ன தெளிக்குது, மழை பெய்யுது. இந்த பூமியுடைய வரத்தால் தான் மழை, காற்று, புயல், பருவநிலைகள், பனிக்காலங்கள், உஷ்ண காலங்கள் எல்லாமே இந்த பூமி அண்ணாந்து பார்ப்பதால் தான். அதான் இந்த பூமியை வந்து அண்ணாந்து பார்ப்பது. அப்போ ஆகாயம் வந்து இந்த பூமியை வாழ்த்தி கொண்டு இருக்குது. நம்மளை வாழ்த்து இல்லை, பூமியை வாழ்த்துது. பூமி தாயை ஆகாயத்திலிருந்து, அந்த ஆகாய கோபுரத்திலிருந்து வாழ்த்தி கொண்டு இருக்கிறது இந்த பூமி அண்ணாந்து பார்த்தா அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாமே பார்க்குது. அப்போ மனிதனுக்கு கோபுரம் அதிசயம், இந்த பூமிக்கு ஆகாயம் ஒரு அதிசயம். அதுபோல் வான் ஒரு சிதாகாசம் என்று சொல்லப்படுகிறது. அதில் வந்து எல்லா அதிசயங்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. கலிப்புக்கு வந்து 4 எழுத்து, 1 8 6 2 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. கலிப்பு என்ன, செருக்கு, அதோ ஒரு செருக்குன்னு வச்சுக்கோங்க. கலிப்பு ஏதோ மன சோகத்திலையும் இருக்கலாம். அதை
ஏதோ உறுத்தலாகவும் இருக்கலாம். அதான் களிப்பு. அதனுடைய பொருள் வந்து செருக்கு. மருந்து என்றால் அமுதத்தை குறிக்கிறது. நம்ம சாப்பிடுவது வந்து மருந்து தான், அது அமுதம். மருந்துன்னா அதான் மருந்து தான். மாத்திரை, சித்த மருத்துவம் எல்லாமே மருந்து. அதெல்லாம் மருந்துன்னா அமுதம். அது அமுதமாக சாப்பிட்டா நோய்கள் விலகுங்குது. ஆர்ப்புணல். ஆர்ப்புணலுக்கு வந்து 5 எழுத்து வருகிறது. 5 எழுத்து 8, 9, 2, 9, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 29. அதோடைய விதி என்கிறது 2. ஆர்ப்புணல். ஆர்ப்புணலினுடைய பொருள் நிறைந்த நீர். புனல் பாருங்கள், ஆர்ப்புணல் நிறைந்த நீர். நல்ல அற்புதமான பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஆர்ப்புணல் நிறைந்த நீர். ஒரு குளத்துலேயோ, ஒரு ஏரியிலையோ, ஒரு மேட்டூர் அணையிலையோ, நம்ம ஊரில் ஏரியிலையோ நிறைந்த நீர். ஆர்ப்புணல். ஏரி, காடு, கொல்லை அனைத்துலேயும் நீர் நிரம்பியிருந்தால் அதுக்கு ஆர்ப்புணல். நிறைந்த நீர். சொம்பில் இருந்தாலும் நிறைந்த நீர் தான். அரை குடம் தளம்புங்க, முழு குடம் தளம்பாது. அது வந்து ஆர்ப்புணல் நிறைந்த நீர். அது பல வகையில் சொல்லலாங்க. அடுத்தது வந்து கோது. கோதுக்கு வந்து 2 எழுத்து வருகிறது. கோது 6, 9. கோது குற்றத்தையே குறிக்கிறது. மாட்டி. மாட்டி என்றால் மாட்டிக்கு பொருள் மால் வித்து, அதிசய வித்துக்கள். மால் வித்து. வித்து என்றால் விதையின்றின்னு சொல்லலாம். மால் வித்து, ஆகாய வித்தை, ஆகாய விதை, பூமிடை விதை. மாட்டி அதுதான் மாட்டி. மால் வித்து. அதனால் வந்து துணி என்றால் துண்டு தான். துணினா துண்டு தான். துணிக்கு 2 எழுத்து. 9, 7, 9, 16. அது விதி என்கிறது 7. துண்டு. துணினா துண்டு தான் பொருள். துணிக்கு பொருள் துண்டு தான். துண்டு தான் நான் சொல்கிறேன். துணி கடைக்கு போனால் துணி பேண்ட் எடுக்க போகிறோம், புடவை எடுக்க போகிறோம், எல்லாமே எடுக்க போகிறோம் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க? துணி எடுக்க போகிறதான் சொல்லுவாங்க. ஆனால் துணினா துண்டு. சரிங்க. அடுத்தது, நான் அறியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். என்கிற வள்ளுவன், தமிழ் என்கிற வள்ளுவர். நான் வள்ளுவ பண்டாரம். நான் அறியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.